சிக்கன் வடை தான் செஞ்சு காட்ட போறேன். இந்த மாதிரி கடலை பருப்பு போட்டு சிக்கன் வடை செஞ்சு பாருங்க, சும்மா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு வடை புட்டு காட்டணும் பாருங்க. வாவ், சூப்பரா இருக்கு. அந்த சிக்கன்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க. சிக்கன் வடைனா இப்படி இருக்கணும். சூப்பரா மணக்க மணக்க நம்ம சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, சிக்கன் வடை தான் செஞ்சு காட்ட போறேன். சிக்கன்ல வடையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, சண்டேன்னா எப்படியும் சிக்கன் எடுப்போம். அதுல யாருக்கும் தெரியாம கொஞ்சோண்டு எடுத்து வைங்க. அப்படியே ஈவினிங் டைம்ல இப்ப நான் சொல்ற மாதிரி சிக்கன் வடை போட்டு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில இந்த சிக்கன் வடை செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வடை செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து தயிர் போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க. தயிர் போட்டு கழுவுனா சிக்கனில் இருக்கிற கெட்ட வாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சிக்கனை எடுத்து அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. அடுத்தது கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் போடலாம், இல்லை பட்டாணி பருப்பு வடை பருப்புன்னு சொல்லுவாங்க, அது வேணாலும் போடலாம். இப்போ தேவையானதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். 7 காஞ்ச மிளகாய் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதிலே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்படி ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். 1 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் இஞ்சி 1 துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இதுக்கு லேசாக இப்போ தண்ணி தெளிச்சிக்கலாங்க. ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அவ்வளோதான். இந்த அளவு போதும். நீங்கள் அப்படியே ட்ரையாக அரைச்சா மசியாது. ஸோ லேசாக தண்ணி தெளிச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அங்கங்கே பருப்பு 1-2 முழுசாக இருக்கணும். அப்போ தான் வடை நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதுங்க. இப்போ இது வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அதே மிக்சி ஜாரே எடுத்துக்கிட்டேங்க. இப்போ எடுத்து வச்ச சிக்கனும் இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் பிளெண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை நைஸாக அரைக்கக்கூடாது, அப்படியே ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதையும் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலே இப்போ நம்ம சிக்கனும் போட்டுக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க. நம்ம பருப்புக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம், சிக்கனுக்கு இன்னும் உப்பு போடல. ஸோ இப்போ இதுக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி எடுத்திருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி, ஈவன் கரம் மசாலா பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி போட்டுக்கலாம். சாட் மசாலா பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இது போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுலேருந்து லேசான ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும், அது ரொம்ப சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா தழை பொடியாக கட் பண்ணி வச்சதும் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டதுனால புதினா தழை போட்டிங்கன்னா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சிக்கன் கட்லெட் கூட பண்ணியிருப்பீங்க, பட் அதில் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு சிக்கன் வடை செஞ்சு பாருங்கள், சும்மா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். சிக்கனு பருப்பு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இஞ்சும் பூண்டும் கொஞ்சம் கூட போடணும், ஏன்னா சிக்கன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்போ தான் அந்த சிக்கனோடைய வாடை தெரியாமல் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி இப்போ செய்கிறேன்னு. நம்ம சிக்கன் போட்டு அரைச்சோம், அது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அங்கங்கே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ கையில் அப்படியே தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிடணும். ஸோ அப்படியே இப்படி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் பொரித்து போட வேண்டியது தான். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கையில் ஈரம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசாக போட்டால் முறுமுறுன்னு வராது, ஸோ நான் கொஞ்சம் சின்னதாகவே போடுறேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாங்க. எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சுங்க. வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. இனிமேல் வடை தட்டி போட்டுக்கலாம். இப்போ தட்டி போடும்போது அடுப்பணல் கம்மியாக வச்சுடுங்க. கை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 கையில் வச்சு தட்டியும் போடலாம், இல்லை ஒரே கையிலேயும் இப்படி தட்டி போடலாம். அப்படியே இப்படி நல்லா தட்டி கொடுங்க. ரொம்ப திக்காக போடாதீங்க, அப்போ நடுவில் வேகாத மாதிரி இருக்கும், கிறிஸ்பியாகவும் வராது. இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. எத்தனை வடை தட்டி போட முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. செவக்க அப்படியே திருப்பி கொடுங்க. நம்ம நார்மலாக மற்ற வடைலாம் எப்படி திருப்பி எடுப்போமோ அதே மாதிரி தான். ஆனால் அதை விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சிக்கனும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பொங்கி இருக்குது இல்லைங்களா. இந்த வடை வெந்துருச்சுன்னா எண்ணெய் பொங்குறதெல்லாம் அடங்கிடும். நான் திருப்பி கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கேன். வடை பாருங்கள், முன்னே இருந்ததை விட நல்லா செவந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் செவக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த வெங்காயம் அப்படியே நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் சிக்கன் வெந்திருக்கும். இன்னும் 2 மினிட்ஸ் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா மற்ற வடை மாதிரி கிடையாது. ஏன்னா பிகினர்ஸுக்கெலாம் தெரியாது, அதனால தான் திரும்ப சொல்கிறேன். பாருங்கள், நம்ம சிக்கன் வடை சூப்பராக கலர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம்லாம் அப்படியே நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இனிமேல் எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. வடையை எடுக்கும் போதும் அடுப்பணல் கம்மி பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்ம ஸ்பெஷலான சிக்கன் வடை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் அடசல் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து போடுற ஒவ்வொரு அடசல்லையும் 1 நிமிஷம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வடை தட்டி போடணும். எண்ணெய் நல்லா இப்போ சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு அடசல் எப்படி தட்டி போட்டோமோ அதே மாதிரியே தட்டி போட்டுடலாங்க. இப்போ ஒரு வடை புட்டு காட்டணும் பாருங்கள். வாவ், சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சிக்கன்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்கல. இங்கே பாருங்களேன், இல்லைன்னா அப்படியே கதன்னு இருக்கும். என் கையிலே இங்கே பாருங்கள், இந்த வடையை தொட்டதுனால ஒட்டுற எண்ணெய் தான், எண்ணெயும் இழுக்கல. சூப்பராக இருக்குங்க. சிக்கன் வடைனா இப்படி இருக்கணும். இதுதாங்க லாஸ்ட் அடசலும் வெந்துடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. சூப்பராக மணக்க நம்ம சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேன். நம்ம எப்பயுமே பஜ்ஜி, போண்டா, பருப்பு வடை இது மாதிரி செய்வோம். பட் சிக்கனில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் அவ்வளோ ருசியை தரும். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, சிக்கன் அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது. பருப்பு அரைக்கும் போது சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். ஸோ ரொம்ப அதிகமாக தண்ணி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வடை எண்ணெய் இழுக்கும். வீடியோவில் நான் என்ன அளவு என்ன டிப்ஸ் கொடுத்தனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி 1/4 கிலோ பருப்புக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் 1/4 கிலோ சிக்கன் போட்டால் கூட போதும். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாங்க. ஈவன் நீங்கள் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். நான் இன்றைக்கி மயோனீஸோடு வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஈவன் இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சுட வடை சொல்லணுமா என்ன, சாப்பிட்ருவோங்க. இந்த வடையை ஆறி போய் சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குங்க. மயோனீஸ் தொட்டு சாப்பிட சொல்லணுமா என்ன, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை. மேலே லேசாக கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்குது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்பெஷலான சிக்கன் வடையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.